நபியவர்களுடைய குணம், அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு, நபியுடைய குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் உலகத்தின் உயரிய போதனைகளை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறது என்றால் அதன்படி வாழ்ந்து காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனிடத்தில் எப்படி, மனைவியிடத்தில் எப்படி, அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி, மாற்று மதத்து சகோதரர்களிடத்தில் எப்படி, பறவையிடத்தில் எப்படி, விலங்குகளிடத்தில் எப்படி, உயிருள்ள உயிர் அல்லாத எல்லாவற்றிடத்திலும் எப்படி நடந்து கொள்வது என்கிற எல்லா சித்தாந்தங்களையும் தத்துவார்த்தங்களையும் சொல்லித் தந்தது குர்ஆன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அழகிய நெறிமுறைகளை சொல்லித் தந்தது குர்ஆன். நீ இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று தடை போட்டது குர்ஆன். அதனை வாழ்ந்து காட்டியவர்கள் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், நபி அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. பெரியவர்